இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பிரஸ் ப்ரோ, நில்லுங்க. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க, நீங்க தானே பிரஸ், அதனால உங்களை தான் கூப்பிட்டேன். ஆமா சார், ஆனா என் பேரு பிரஸ் இல்ல, நந்தன். ஓ, இருக்கட்டும். மிஸ்டர் நந்தன், உங்க தோள்ல பாருங்களேன், பச்சி எச்சமிட்டு இருக்குது, ஒரே நாத்தம். ஆமா, அத சொல்லத்தான் ப்ரோ உங்களை கூப்பிட்டேன். அங்க பைப் இருக்குது, போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. போங்க, பேக்க கொடுங்க. தேங்க்யூ சார். டக்குன்னு போங்க. மெல்லமா நல்லா வாஷ் பண்ணிட்டு வாங்க. அப்பாடா, வேலை முடிஞ்சிச்சு. வாங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க ப்ரோ உங்க பேக். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்து போணும் ப்ரோ, இப்படி தான் பச்சி எல்லாம் எச்சமிடும். நீங்க 4 இடத்துக்கு போறவங்க பாத்து போணும் ப்ரோ. போங்க. சரி வா, கிளம்பலாம். வாங்க. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? போன்ல பேசினவங்க தேவியை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு பணம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறியா? ஐயோ மாதாஜி, அந்த மாதிரியான டவுட் எல்லாம் இல்ல. அப்படியே அவங்க பணம் கேட்டா நீங்க என்ன கொடுத்துருவா போறீங்க? வேற என்ன டவுட் உனக்கு? குழந்தை தேவிக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, பழசையெல்லாம் மறந்துட்டு தெரியுது. அந்த குழந்தைய நாமளே தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சுட்டு துர்காவை மிரட்டலாம்ல, என்ன சொல்றீங்க மாதாஜி? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த சீன்ல அமைச்சர் இந்த அடியாட்கள்லாம்? இதெல்லாம் எனக்கு என்னமோ டூ மச்சா தெரியுது. முட்டாள். தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த தப்புல நாம மாட்டிக்காம பண்ணணும், புரியுதா? அதுக்காக தான் இந்த அமைச்சர் அடியாளுங்க இவங்க எல்லாரையுமே இந்த சீன்ல நான் கோத்து விட்டுருக்கேன். மாதாஜி, நீங்க தான் மாஸ்டர் ஆஃப் கிரிமினல்ஸ் எல்லாருக்குமே தெரியுமே. ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அமைச்சரே. இப்பதான் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை நம்ம கைக்கு கிடைச்சிரும். குழந்தை உங்க கைக்கு வந்த உடனே அதை எங்க ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சூரிய எங்க தலைமறைவா இருந்தாலும் அவனை என்ன தேடி வர வைக்கிறேன். குழந்தைய கூட்டிட்டு வரவங்க செகண்ட் கால்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க போனை கட் பண்ணிட்டு லைனுக்கு வரேன். சொல்லுங்க. தாரா, குழந்தைய கூட்டிட்டு வரவங்க அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்ச உடனே அங்க இருக்கிற என் ஆளுங்க கிட்ட கொடுத்துரு. அவங்க என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நான் அதை வச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சிடுறேன். தேவி, ஐயோ கர்த்தரே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ண இருந்த என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு சோஸ்திரம். தேவி, வா ஆசிரமத்துக்கு போலாம். வாமா வா. சரி, குழந்தை கைக்கு வந்த 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஐயோ, என்னாச்சு? ஐயோங்கிறீங்க, என்னாச்சு மாதாஜி? நானும் அமைச்சரும் போன்ல பேசினத தேவியை கூட்டிட்டு வரவங்க கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்றீங்க மாதாஜி? எப்படி? நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்க. கட் பண்றதா நினைச்சிட்டு நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன் போல. அது கான்ஃபரன்ஸ் கால் ஆயிடுச்சு. சுத்தம். அமைச்சர் பேசினதை அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட என்ன மாதாஜி, இப்படியா சொதப்புவீங்க? டெக்னாலஜில நீங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? சுத்தம். என்ன துர்கா, இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் ஒரு கால் கூட வரல. பாவம் தேவி, எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ, எல்லாம் என்னாலதான் எல்லாம். ஐயோ ஹாசினி, என்ன இது? கொஞ்சம் அமைதியா இரு. பேப்பர்ல விளம்பரம் வந்ததும் தேவி வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா இன்னும் வரலையே துர்கா. அழாத ஹாசினி, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நல்லபடியா திரும்பி வந்துருவா.
இது என்னோட போன் நம்பர் இல்ல. என்ன? நம்பர் தப்பா இருக்கு. என்ன? ஆமா, இது உன்னோட நம்பர் இல்லையே. ஆமா, போன் நம்பர் எப்படி மாறுச்சு? தெரியலையே. மேடம் உள்ள வெளிய காம்பவுண்ட் தாண்டி எல்லாம் தேடிட்டோம், யாருமே இல்ல மேடம். இல்லையா? ஐயோ, இப்ப நான் அமைச்சருக்கு என்ன சொல்றது? ஏய்யா என்னய்யா நல்லா தேடிங்களா? நல்லா தேடிட்டோம் சார், யாரும் இல்ல சார். ஐயோ, அமைச்சர் தான். பேசுங்க பேசுங்க. ஹலோ. என்ன குழந்தைய என் ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டியா? இல்ல, அது ஒப்படைக்க முடியல. ஒப்படைக்க முடியலையா? என்ன சொல்ற? அது குழந்தைய அவங்க கூட்டிட்டு வரவே இல்ல. அப்ப போன்ல பேசும்போது அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்ப வரவே இல்லைங்கிற. என்ன என்கிட்ட கேம் ஆடுறியா? ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அமைச்சரே. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்கல்ல, அவங்க காலை நான் கட் பண்றதுக்கு பதிலா அப்படியே மிஸ்டேக்கா நான் அந்த கால் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன். அது கான்ஃபரன்ஸ் கால் ஆயிடுச்சு. நாம ரெண்டு பேரும் பேசினத அவங்க கேட்டுட்டாங்க போல இருக்கு. நான் அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது. ச்சே, இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? போன வை. நீங்க கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் தப்பிச்சு போன அந்த சூர்யாவை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன் சார். என்னது? அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? அந்த துர்காவும் இதே வசனத்தை தான் ரிப்பீட் பண்ணா, நீயும் அதையே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அது இல்ல சார், குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே எங்களுடைய வேலை. உன் கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இந்த கேஸ்ல நீ உன் கடமை உணர்ச்சியை மடக்கி கக்கத்துல வச்சுக்க. இந்தா, என்னையா யோசிக்கிற? நான் ஒண்ணு இந்த பணத்தை உனக்கு சும்மா கொடுக்கல, உன் கடமை உணர்ச்சியை மடக்கி கக்கத்துல வச்சுக்கிறக்க கொடுக்குறேன். வாங்கிக்கயா, வாங்கிக்க. ஓகே சார். என் மகனை கொலை பண்ண கொலைகாரன் அந்த சூர்யாவை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேடி கண்டுபிடி. அதுக்கு சட்டப்படியோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன். என்ன சொல்ற? ஓகே சார். சூர்யாவை கண்டுபிடிச்சு அவனை ஏன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேணாம், அவனை என்கவுண்டர் பண்ணிரு. கோர்ட்டுக்கு போகும்போது உன்னை அட்டாக் பண்ணிட்டு தப்பி ஓட பார்த்தான், அப்ப சுட வேண்டியதா போச்சுன்னு பிரஸுக்கெல்லாம் சொல்லிரு. அதுக்காகத்தான் உனக்கு இந்த பணம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். இத மட்டும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்ட உன் ப்ரொமோஷனுக்கு நான் பொறுப்பியா? தேங்க்யூ சார், கண்டிப்பா முடிச்சிடுறேன் சார். ம்